தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மேச ராசிக்கு சனி பகவான் வக்ரமாகிறார். அதை பற்றி இந்த வீடியோவில் மேச ராசிக்கு உண்டான பலாபலங்கள் பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போது மேச ராசிக்கு சனி பகவான் 29/6/2024 முதல் 15/11/2024 வரை 139 நாட்களுக்கு சனி பகவான் மேச ராசிக்கு 11ஆம் இடத்துல வக்ரமாகிறார். அப்போ இந்த வக்ரமாகும் போது மேச ராசிக்கு என்னென்ன பலாபலன்களை அனுபவிக்க போறாருன்னு இந்த வீடியோவில் விரிவாக காணலாம். இப்போது மேச ராசியோட நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்களும், பரணி 1, 2, 3, 4 பாதங்களும், கிருத்திகை 1ஆம் பாதம் உள்ள அமைப்பு மேச ராசியாகும். மேச ராசியில் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்றிருக்காரு. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெற்றிருக்காரு. அப்போ இந்த நெருப்பு கிரகங்கள் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மேச ராசியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க நேர்மையாக இருப்பாங்க. எப்பவுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை உள்ள ராசியில் தான் மேச ராசிக்காக இருப்பாங்க. அப்போது இந்த காலகட்டங்களில் 29/6/2024 சனி பகவான் வக்ரமாகும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல வக்ரமாகிறாரு. அப்போது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வக்ரமாகிறாரு. அப்போது இந்த லாபஸ்தானத்தில் வக்ரமாகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நிறைய தொழிலில் நிறைய பிரச்சனை, லாபமே இல்லை. நிறைய முதலீடு போட்டிருப்பீங்க, ஆனால் லாபம்ங்கிறது மிக குறைவாகவே இருந்திருக்கும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் சனி பகவான் பார்த்திங்கன்னா நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் அவர் சனியை போல் கொடுப்பார் இல்லை, சனியை போல் கெடுப்பார் இல்லைன்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கும்போது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல வக்ரமாகும் போது நல்ல சுப பலனை தரப்போகிறாரு. அப்புறம் உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் வக்ரமாகும் போது சுப தன்மையை நல்லபடியாக வலுவாக பெற போகிறாரு. அப்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னவெல்லாம் இது வரைக்கும் இழந்தீங்களோ அதெல்லாம் மீட்டெடுக்க போகிறீங்க. இப்போ வெளிநாட்டில் வேலை கிடைச்சிக்காம வெளிநாட்டில் வேலை இழந்து நிறைய பேர் வேலை தேடி இருப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு கிடைச்சிருக்கான சந்தர்ப்பம் மிக குறைவாக இருக்கும். நல்லா இருந்தவங்க இந்த காலகட்டத்தில், ஆனால் சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்தாருங்க, அப்படியே எனக்கு வேலை இழந்துருச்சுங்க. 2.5 வருஷ காலமாக நிறைய பிரச்சனையும் போராட்டம் சந்திச்ச ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்குது. அப்போ எப்பவுமே உங்களுக்கு நண்பர்கள் நம்பி நிறைய ஏமாந்துருப்பீங்க. ஏன்னா தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முதலீடு பண்ணியிருப்பீங்க, அது எதுவுமே உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக இருக்கும். ஏன்னா பாதகாதிபதியே உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறையா பாதகமான வேலையை செஞ்சுருப்பார். நண்பர்கள் மூலிமா பண ஏமாற்றங்கள் பார்த்திங்கன்னா உற்பத்தி செஞ்ச பொருளை நீங்கள் சரியான நேரத்துக்கு விற்றுருக்கவே முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கு. ஏன்னா நண்பர்கள் நம்பி நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதை பற்றி எதுவுமே உங்களுக்கு கை கொடுத்ததுக்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவாகவே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை இருந்திருப்பீங்க. ஆனால் இது எல்லாமே ரெடியாக இருக்கான சந்தர்ப்பம் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் வக்ரமாகும் போது நல்ல சுப பலனையே உங்களுக்கு மேச ராசி கொடுக்க போகிறாரு. ஏன்னா அவர் சுப பலனை பெற்று உங்களுக்கு ராசியாக 3ஆம் பார்வையை பார்க்க போகிறாரு. அப்போ அந்த 3ஆம் பார்வையை பார்க்கும் பொழுது கம்பல்சரி பார்த்திங்கன்னா இது உங்களை விட்டு போன எல்லாருமே உங்கள் கூட சேர்ந்து தொழில் செய்யணுங்கிற எண்ணம் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இதுக்கு இருந்து இழந்த எல்லாத்தையுமே நீங்கள் திரும்ப அடைஞ்சே தீருவீங்க. அப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை பிரச்சனை, மேலதிகாரி தொந்தரவு மிக அதிகமாக இருந்திருக்கும். அது இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் வக்ரமான காலகட்டத்தில் நீங்கள் இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு நீ வேலை தேடினாலும் கூட கம்பல்சரி இந்த 139 நாளுக்குள்ளே வேலை உறுதியாக கிடைச்சிரும். அப்போ இந்த மாதிரி வெளிநாட்டில் வேலை முயற்சி பண்ணினா கம்பல்சரி கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்போது இதில் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் குடும்பத்தில் எந்த ஒரு பிரிவினையுமே இல்லை அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்தோடனே குடும்பத்தில் நிறைய பிரச்சனை மட்டுமே சொல்லியிருப்பீங்க. கணவன் மனைவிகள் ஒற்று, மாமியா மாமா சண்டைங்கிற மாதிரி மிக அதிகமாக வந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் நம்ம மாதிரி குடும்பம் நடத்துகிற யாருமே கிடையாது. அந்தளவுக்கு குடும்பத்தை ஒற்றுமையாக கொண்டு போவீங்க. ஆனால் வந்து நான் சொல்கிறது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சனி பகவான் வக்ரம் ஆகும்போது நினைச்சா மாதிரி குடும்ப அமையறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா கல்யாண வாழ்க்கையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பொண்ணு பார்த்துருப்பீங்க. நமக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல பொண்ணு அமைஞ்சிருச்சு, நல்ல நிம்மதி
நிம்மதியான வாழ்க்கை வாழலான் இருப்பீங்க. ஆனால் வந்துங்க நீ நினச்ச மாதிரி பொண்ணு வந்ததற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவாகவே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையே உங்கள் 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போது அந்த 7ஆம் வீட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நினைச்ச மாதிரி மனைவி அமைஞ்சிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் நிறைய வந்திருக்கும். இப்போ அந்த வக்கரமாகி இந்த 7ஆம் 10ஆம் இடத்தை உங்களுக்கு சனி பகவான் பார்க்க போகிறாரு. அப்போ இந்த இனிமேல் வரக்கூடிய 139 நாளுக்கு நல்ல சுமூகமான சூழ்நிலை உருவதற்கான சந்தர்ப்பம் கம்பல்சரி இருக்குது. அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எப்பவுமே கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேர் நினச்சதுக்கான தன்மை இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது கர்மகாரகன். அந்த கர்மகாரகன் அப்படிங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்தையே பார்க்குறாரு. ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் வலுவாக இருக்க போது அது 10ஆம் இடத்துல வலுவாக இருந்தானா உங்களுக்கு கம்பல்சரி குழந்தை பேருக்கு 100% உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இதே உங்களுக்கு கர்மகாரகன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துலேருந்து குழந்தை பேர் சார்ந்த விஷயமாக 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த 139 நாட்களுக்குள்ள குழந்தை பேர் சிகிச்சை பெற்றிங்கன்னா உங்களுக்கு 100% குழந்தை பேர் சார்ந்த விஷயம் உங்களுக்கு 100% சப்போர்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 11ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் சுபத்தன்மை பெற்று உங்களுக்கு வக்கர நிலையில் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயம் உங்களுக்கு 100% நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ மாணவர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த படிப்பு எடுக்கிறதுனே தெரியல, எந்த துறை எடுக்கிறதுனே தெரியாமல் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. ஏன்னா +2 முடிச்சுட்டு இந்த இடத்துல போகிறதா இது போகிறதா அப்படின்னு சொல்கிறது நம்ம கன்ஃபியூஷன் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல வக்கரமாகும் போது நல்ல முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது மிக சிறந்த நாளாக இருக்கும் போது அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு துறை எடுத்தாலும் அது சிறப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படி அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் இருந்துட்டால் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் சனி பகவான், தொழில்காரன் அப்படிங்கிற சனி பகவான் அவர் நல்ல நிலைமையில் இருந்துட்டால் மிக சிறப்பாக வரக்கூடிய காலகட்டம் ஒவ்வொரு ஜாதகத்திலும் இருக்குது. அப்போது உங்கள் கோச்சாரத்தில் அப்படின்னா சனி பகவான் 11ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு தகுந்த மாதிரி படிப்பு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக சிறந்த படிப்பு வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு, இப்போ கோச்சாரத்தில் என்ன பலன் தருவாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் ஒரு டைம் ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறது மிக சிறப்பான அமைப்பாக இருக்க போகிறது. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுவரை கல்யாணம் ஆகவே இல்லை அப்படின்னு வச்சுப்பீங்க. பொண்ணு பார்த்து கல்யாணம் வரைக்கும் வந்துச்சுங்க, நின்று போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கோச்சாரத்தில் சனி பகவான் 3ஆம் பார்வையை பார்க்கும்போது மண்டபத்துக்கு பணம் கட்டி இல்லை பேச்சுவார்த்தை வந்து முடியிருக்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் வக்கரமாகும் போது நீங்கள் எடுக்கிற முடிவு மிக சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பொண்ணு பார்த்து நிறைய நின்றுச்சு அப்படின்னா இனிமேல் பார்க்குற 139 நாட்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது மிக சிறந்த யோகமாக வரக்கூடிய வாய்ப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 10ஆம் பார்வையாக உங்களுக்கு 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. அது மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. அப்போது இதனால் 139 நாட்கள் நல்லபடியாக பயன்படுத்துங்க. அப்போது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய கோச்சார பலன்கள் மட்டும்தான். ஒவ்வொருத்தருடைய ஜனன ஜாதகத்திலும் திசாபத்திக்கு தகுந்தால் போல் கிரகநிலைக்கு தகுந்தால் போல் பலன்கள் மாறுபடும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்புகள்லாம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன் மற்றும் வாஸ்து ஆலோசகர் மற்றும் நல்ல ஒரு பதிவில் நான் உங்களை காண விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.